எப்பா எப்பா, என் மாமியார் என் வீட்டுக்காரன் துரத்தும் போது கூட நான் இப்படி ஓடுறதில்ல. ஏம்மா, கொஞ்சம் கோழி கறியை வாங்கி தின்னுட்டு என்ன ஓட்டம் ஓட வேண்டியதாக இருக்குமா? கடவுளே கடவுளே, எப்படி கண்டுபிடிச்சாலோ? ஆமா, நாலு முடி எங்க காணலியே? சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டாளோ? தெரியலையுமா? நேர் வருது. ஏக்கா ஏன் அள்ளி போன? ஏன்க்கா இப்படி தலை தரிச்ச ஓடி வரிய? ம், ஆமா, சொல்லுவியனா சொல்லுவிய. எம்மா, ஒரு கோழியை பிடிச்சிக்கிட்டு நான் படிய பாடு. என்ன கேள்வி கேட்கியம்மா? ஆமா, இப்ப எங்க போயிட்டு வரிய? முன்னால பூட்டு வச்சு பூட்டு போட்டுட்டேன், பின்னாடி கதை வழியா உள்ள வந்த சின்ன பொண்ணு. எம்மா, என்னால ஓட முடியலம்மா. எவ்வளோ நேரத்துக்குக்கா அவளுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? இருக்கணும்மா, இருந்துதான் ஆகணும். ம், பங்கு போட்டு சாப்பிட்டோம் இல்லையா, எல்லாத்துலயும் பங்கு பத்தி தான் ஆகணும். இரு. ஐயா, அதுக்கு சொல்லலக்கா. அவ கொஞ்ச நேரம் வீடு பூட்டி கிடக்குன்னு போயிட்டானால பிறகு வருவா இல்லையா? என் நேரம்னா பாரா கமுக்கமா நான் மட்டும் எடுத்துட்டு கூட மாட்டிட மாட்டேன். கூட்டம் கூட்டின பத்தியா தப்பு தான், என் மேலதான் தப்பு. சரி வா உமா, நம்ம போலாம். அவிய மேல தானே தப்பு, நம்ம எதுக்கு இருந்துகிட்டு? ஆ, அதுவும் சரிதான். பின்ன போவோமா? சும்மா இருங்கண்ணே, இருக்க கடுப்பை நீங்க வேற கடுப்பு ஏத்திட்டு இருக்காதீங்க. எக்கா கத்தி பேசாதுங்க, வெளியே நின்னானா கேக்கம். கொஞ்சம் அமைதியா இருந்து தொலைங்க. எனக்கு நல்லா பயமா இருக்கு சின்ன பொண்ணு. என் வீட்டுக்காரையில மட்டும் தெரிஞ்சு நினைச்சுக்க, என்னை வீட்டுக்குள்ளேயே ஏத்த மாட்டாவ. ஷூ, கடவுளே, பயமா இருக்கு சின்ன பொண்ணு. என்ன பண்ண? சரி பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, பாத்துக்கலாம் அக்கா, விடுங்க. இதென்ன உங்களுக்கு முதல் திருட்டா? கை வந்த கலை தானே. ஆறுதல் சொல்லுதியா இல்ல என்ன போட்டு வாங்குறியானா? கொஞ்சம் வாயாவது மூடிக்கிட்டு இருந்து தோல. எக்கா விடுங்க, அதான் எடுத்தாச்சு தின்னாச்சு, அவளுக்கும் கொடுத்தாச்சு தானே. அப்புறம் ஏன் பதட்டப்படுறிய? விடுங்க, பாத்துக்கலாம். இந்த பேச்சு அவகிட்ட இருக்கும்போது யாருக்குமே வரலையே. ஏதோ நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி என் பக்கம் தானே திரும்பிச்சு. நீங்க ரெண்டு பேரும் கூட வாயை மூடிக்கிட்டே தானே நின்னிய. இப்ப என்ன விடுங்க, பாத்துக்கலாம். ஐயோ, மாட்டுனே நினைச்சுக்க, அத்தான் எனக்கு கொன்னே விடுவாவ. இன்னைக்கு காலையில தான் அத்தான் ஒரு பில் போடா தெரியாம திணறிட்டு இருந்தாவ. நான் சொல்லி கொடுத்தேன், பாராட்டிட்டு போனவ. சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது இந்த விஷயம் வேற தெரிஞ்சுனா என்ன நாறு நாரா கிழிச்சு எடுத்துருவாங்களே. என்ன பண்ணதுக்கு? ஏ வசந்தி, ஏ வசந்தி, வந்துட்டா சின்ன பொண்ணு, வந்துட்டா. ஏக்கா, கதவெல்லாம் ஒழுங்கா தானே லாக் பண்ணிய? ம், ஆமா, நான் ஒழுங்காத லாக் பண்ணிட்டு வந்தேன். பயமா இருக்குண்ணா. கதவு ஒழுங்காதானே லாக்கு. அப்ப அமைதியா இருங்க, எப்படி உள்ள வருவா? வசந்தி, வசந்தி, கதவை தர. இன்னைக்கு நீ எங்க போன நான் உன்னை விடவே மாட்டேம்ல. ம், என்னது என் வீட்டு கோழி ஆட்டையை போட்டு எனக்கே நீ சமைச்சு கொடுக்குறியாக்கா? இன்னைக்கு வா. என்ன கீதா, நீ பாட்டு கதவு தட்டிட்டு இருக்கா? கதவு பாரு, வெளியே பூட்டி இல்ல கிடக்கு. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. கதவை வெளியே பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தாலும் இருப்பா. அவ எப்பேற்பட்ட ஆளு. ஏக்கா, கீதா உங்களை பார்த்து கரெக்டா கணிக்க பத்தியலா? இப்போ அதுவா ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு சின்ன பொண்ணு. எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி தெரியல, வெளியே பூட்டு தான் கிடக்கு. ம், நீ துரத்தி வருவானே, அவ எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருப்பா. என்ன பண்ண? எங்க போவா? எங்க தான் போனாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். நான் இந்த நடையிலேயே இருப்பேன் வரதுற. என்னக்கா போராட்டம் நடத்த போறாளோ? மாட்டிக்கிட்டீங்களோ? இழுவ, எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல மறுபடியும் எண்ணெய் கோரி ஊத்திட்டு இருக்காத, புரியுதா? வேதனையில் இருக்கும்போது சோதனைக்கு பண்ணியாள்வ. ஏக்கா, நானும் உமாவும் அப்படியே சத்து நேரம் படிக்கும். வாங்க போய் டீ ஏதாவது போட்டுட்டு வாங்க, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். என்ன சின்ன பொண்ணு, விளையாடவா செய்ய? நிலைமை தெரியாம நாளையில போய் டீ குடிக்க மைண்டே இல்ல. ஆனா நாங்க இருக்கோம்க்கா, போங்க போய் ஒரு கப்பு டீ தானே போடுங்க. சோதிக்காதுங்கன்னா என்னைய ஏமா இப்படி படுத்துறிய? என்ன? சரி சரி, ஜூஸாவது போடுங்கக்கா, ஏதாவது தின்னணும் போல இருக்கு இல்லையா? ஏம்மா தாயே, பின்னாடி வேணாலும் கதவு திறந்து விடுங்க. ரெண்டு வெளியே போயிருதேலா, என்னையாவது நிம்மதியா இருக்க விடுங்க. வசந்தி, வசந்தி, இன்னும் போவலனா அதுவே எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வேற படுத்திய பாடு. சரி அம்மா, ஒன்னும் தரண்டா, சத்த நேரத்துல படுத்துக்கிட்டாவது போறோம். என் உயிரை எடுக்காம என்ன வேணாலும் செய்யுங்கம்மா, என்னை இருக்க விடுங்க. இந்த பொண்ணு வசந்தி அக்கா கோவட்டா கண்ணன் செவக்குது பத்தியா? ஆமா உமாவிய கலர் இல்லையா, அதனாலதான். கையெடுத்து வேணாலும் கும்பிடியம்னா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க, அவ்வளவு போட்டு. சரிக்கா, சரி சரி. வா வாக்கிதா, அந்த பக்கம் எங்கேயாவது போய் பாப்போம். வா
வாங்கக்கா, இன்னைக்கு நான் அவளை விடுற மாதிரியே இல்ல. கடவுளே, போக மாட்டா போல இருக்கு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். என்ன சார் வர சொல்லியிருந்தீங்கன்ட்டு ஆஃபீஸ் பாய் வந்து சொன்னான். என்ன சார்? ஆமாம் மிஸ்டர் கிறிஸ்டோஃபர், நான் தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். உட்காருங்க. இவ்வளோ வருஷத்துல சார் ஒரு நாள் கூட நம்மளை உட்கார வச்சு பேசினதே கிடையாது. இன்னைக்கு புதுசா இருக்கு. எல்லாம் அந்த பில்லு போட்ட விவகாரமாக தான் இருக்கும். பரவாயில்ல, வசந்தியால நமக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரப்போகுது. என்ன சார் சொல்லுங்க. நான் இந்த ஆஃபீஸ்லேயே உங்க மேல ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா அதை நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்க கூட இல்ல. எது சார், அந்த பில் விஷயத்த கேக்குறீங்களா? ஆமா ஆமா மிஸ்டர் கிறிஸ்டோபர், இது என்னது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கலெக்ஷன் போனவங்கிட்ட கேட்டா அவன் உங்களை சொல்றான். நீங்க நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே, புரியலையே. என்னாச்சு என்னாச்சு சார்? எல்லாம் ஓகே கிறிஸ்டோபர், பில் போட்டீங்க, எடுத்தீங்க, ஓகே. சர்வீஸ் சார்ஜ் போட்டீங்க, பவுடருக்குள்ள சார்ஜ் போட்டீங்க, கிளீனிங் சார்ஜ் போட்டீங்க, எல்லாம் ஓகே. அது என்ன ட்ரம் சவுண்டு வந்து டம்மு டும்மு நாய்ஸ்னு போட்டு வச்சிருக்கீங்க சார்? அது கஸ்டமரோட கம்ப்ளைண்டே அதுதான் சார். அது வந்து வாஷிங் மிஷினில் வந்து ரொம்ப டம்மு டும்மு சவுண்டு கேட்குன்னு சொன்னாங்க. அதான் அது அப்படியே பில் போட்டுட்டோம். என்ன மிஸ்டர், ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் பேசுறீங்க? பேசுறது நீங்க தானா, இல்லை ஏன் இப்படி ஆயிட்டீங்க? சார் அது அது வந்து இல்லை, நான் உங்கள் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வச்சுருந்தேன். அது ஏன் தான் இப்படி குழப்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இனியாவது பார்த்து எடுத்து நடந்துக்கோங்க. கண்டிப்பா சார், நீங்க போலாம். சாரி சார். எங்க இருந்த வேலைக்கு வந்து சேர்ந்துட வேண்டியது, அப்புறம் நம்ம உயிரை வாங்க வேண்டியது. ஒரே அசிங்கமா போச்சு. இவ்வளவு வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், இன்னும் வரை என் ஃபாஸ்ட் என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஏன்னு கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைமா. எல்லாம் இந்த வசந்தியால. பில் போடும்போது கூட கேட்டேன், கரெக்டு தானா நீ? இவ வேற ஆமா கரெக்டு தான், போடு போடுன்னு சொன்னா. டம்மு டும்முன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்க வேண்டியது. இப்படி மண்டைய கழுவி நான் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. சார் என்ன நினைச்சிருப்பாங்க? இன்னைக்கு வீட்டில் போய் இந்த வசந்திக்கு இருக்கு, பாஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்த வச்சுட்டா. யோசிச்சு பார்த்தாலே கடுப்பா வருது. சார். வாப்பா. என்னப்பா? என்ன சார், என்ன இப்படி வந்த கொஞ்ச நாள்லயே அசிங்கப்படுத்திட்டீங்க? உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். பாருங்களாம், காலையில் வந்தோடனே பாஸுக்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து தெரியலைன்னு சொன்னா நான் கூகுள் கிட்டையாவது கேட்டு பில் போட்டுப்பேன் சார். அந்த டம்மு டும்முல வந்து சார் என்ன ரொம்ப திட்டாங்க சார். சாரிப்பா, அது வந்து பரவாயில்லைங்க சார், தெரியலைன்னு நீங்கள் தெரியலைன்னையாவது சொல்லியிருக்கலாம். சரி, நான் வேற யாருக்கிட்டையாவது கேட்டிருப்பேன். ஆனால் தெரிஞ்ச மாதிரியே சொல்லி தந்து எனக்கு ஒரு பிளாக் மார்க் வர வச்சிட்டிங்களே சார். சாரிப்பா, அது சாரி. ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்களாவது பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. சாரோட பார்வையில் இப்போ என் மேலே எல்லாமே தப்புன்னு தானே சார் வரும். என் லைஃப் சார். தம்பி, அது வந்து எதுவும் சொல்லாதீங்க சார், கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் இந்த வசந்தியால. போறவன் வாரவன் நம்ம ஜூனியர் எல்லாரோட திட்டு வாங்க வச்சுட்டாலே. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்கு. அசிங்கப்படுத்திட்டாலே. இப்படி பாசுகிட்ட தான் திட்டு வாங்கணும்னு பார்த்தா நம்ம ஜூனியர்கிட்டயுமே நம்ம திட்டு வாங்கியாச்சு. வசந்தி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இன்னைக்கு பாரு. அப்பவே சொன்னா, நீ எல்லாம் சப்மிட் பண்ணு, ஆபீஸ்ல போனா உனக்கு மரியாதையே தனி. அப்ப புரியல, இப்ப புரியுது எனக்கு. இப்ப புரியுது கிடைக்கிற மரியாதை. வீட்டுக்கு வாரேன் வந்து உனக்கு ராஜ மரியாதை எடுத்துறிய, ராஜ மரியாதை வாரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.